ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಾಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದಾಂ ಪದವಿ பூர்வ புண்ணியானாம் லிഖதே ஜென்ம பத்திரிகா வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத ராசி பலன் என்றாலே நம்மளுடைய தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், நமக்கு அடுத்து வரக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக சில ஆலோசனைகள், சில விஷயங்கள் எல்லாமே, பரிகாரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சொத்து விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு நம்மளுடைய ஜாதகத்துக்கு பொது பலன்கள் நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இதில் நமக்கு என்னென்னலாம் நம்மளை சேர்ந்தது நமக்கு என்னென்ன, மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு மேஷராசி என்பவர்களாக இருந்தால் சுவாமிஜி நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும், இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு சுவாமிஜி ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளணும். இது உங்கள் வாழ்க்கைக்கான நேரம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது? மிதுன ராசி நம்ம சொல்லும் போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது. அதே போல் அடுத்ததாக என்ன ராசி நமக்கு இருக்குது? புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது. மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ யாருக்கு அதிகமான பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 3 ராசியில் 3 மிதுன ராசி 3 நட்சத்திரத்துக்கு இருக்குது. யாருக்கு இதில் அதிகமான பிரச்சனைகள் இருக்குது? முதல் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தான். அப்புறம் தான் மிருகசீரிஷம், அப்புறம் தான் புனர்பூசம் எல்லாம். ஸோ அப்போ அந்த பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது, நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியுது. அதை எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போகணும். சில பேர் வேலை மாறி கஷ்டப்படுறீங்க, சில பேர் வேலை இடமாற்றமாகி கஷ்டப்படுறீங்க, சில பேருக்கு பணியிடை நீக்கமாகி கஷ்டப்படுறீங்க. இது எல்லாமே நடக்குது. ஏன், எதனால் இந்த மாதிரி? ஏன்னா உங்களுடைய ராசி குழப்பமான ராசி, டபுள் மைண்டட் பர்சன். காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்று, மத்தியானம் ஒன்றா இருந்தால் சாயங்காலம் ஒன்று, சாயங்காலம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று. எப்போதுமே பெண்கள் அதிகமாக அழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த திடீர்னு ஒரு அழறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெண்கள் பார்த்திங்கன்னா அழறது அப்படின்னா சொல்லுமுன்னா கண்ணில் தண்ணி வரதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போல் ஒரு சினிமா நாடகத்தில் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று வருது வச்சுக்கோங்க, திடீர்னு இவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஏன்டா அழற, அவங்க படத்தில் நடிக்கிறாங்க, நீ ஏமா அழற அப்படின்னா அது இல்லைங்க தாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லி அழுவாங்க. இது பார்க்குறது தான். ஆனால் ஆண்கள் அழறது அப்படிங்கிற சில விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆண்கள் அழறது அப்படிங்கிறது அதுலேயும் பார்த்திங்கன்னா சில ஆண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அழுது சாதிக்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க. சில ஆண்கள், சில வயசில் இருக்கக்கூடிய சில ஆண்கள்லாம் அழக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு. அவங்க அழுகை பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க ஆண்கள் அழுவதை நம்பாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஆனால் சில பேருக்கு அந்த தன்னுடைய விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அழக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு, கண் கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பொதுவான பலன்கள் எடுத்துக்கும் போது பண வரவு அதிகரிக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிரிகள் உங்களை வெல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, திருமண வாழ்க்கை சரியாக இல்லை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, தேவையில்லாத விவாகரத்து, என் கூட வாழ வரியா இல்லை ஒன்று விவாகரத்து பண்ணவான்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி நிலைமை தான் இன்றைக்கி இருந்துருக்கு. ஒன்று. அடுத்ததாக வேலையில் பார்த்திங்க அப்படின்னா புதிய ப்ராஜெக்ட் வெற்றி, பதவி உயர்வு பேசப்படும் கேட்டுக்கோங்க. பதவி உயர்வு பேசப்படும். சரி இவனு கொடுக்கலாமா வேணாமான்னு உட்காந்து மீட்டிங்கில் பேசுவாங்க. சரி கொடுக்கலாம் அப்படின்னு பேசப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக புதிய ப்ராஜெக்ட் வெற்றி. இப்போ ஏதாவது கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நன்னாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தோர் உடல்நலம் கவனிக்கவும். உங்கள் வீட்டில் முன்னோர்கள் இருக்காங்க, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால், வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் உடல்நிலையை பாருங்கள். அதாவது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாத்திரை வாங்கி கொடுங்க, யாராவது ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை தட்டாமல் செய்யுங்க.
ஏன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன், எனக்கு அங்கே வேலை இருக்குது நான் போகிறேன், இங்கே வேலை இருக்குது நான் போகிறேன்னு நீ போனேன்னு நீ போயிட்டு திரும்ப வரும்போது அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது உன்னை கடைசி வரைக்கும் உன்னை உறுத்திகிட்டே இருக்கும். நீ நல்லவனாக இருந்தால் என்ன சில அவங்க கடைசின்னு அவங்க அந்த மாத்திரை வாங்கி கேட்டாங்க, நம்மளால் வாங்கி கொடுக்க முடியலையே, வாங்கி கொடுத்துருந்தா கூட அவங்க நன்னா இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கடைசி நேரத்தில் அந்த யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நீ வரும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால தான் பெரியோர்கள் சொல்ல தட்டக்கூடாது. இப்போ எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு போப்பா, ஒரு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துட்டு போப்பா, ஏதாவது ஒரு விஷயம் செய்ப்பா அப்படின்னா டக்குன்னு செய்வாங்க. சில பேரெலாம் செய்யக்கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கிறது உண்டு. அதனால தான் குடும்பத்தில் மூத்தோர் உடல்நலம் கவனிக்கவும். சின்ன சண்டைகள் ஏற்படலாம், சகஜம்தான். சின்ன சண்டைகள் சகஜம்தான் குடும்பத்தில். அதுவே பெருசாக ரோட்டுக்கு போயிடக்கூடாது, அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக திருமணம், காதல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா திருமணம் தாமதமாக இருக்கும். பரவாயில்ல, கல்யாணம் தாமதமானாலும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணாமல் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஏன்னு வச்சுக்கோங்க, நீ பண்ணி கஷ்டப்படுறதை விட நான் உண்மையை சொல்லுவேன், மிதுன ராசி நீ கல்யாணம் பண்ணி, அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி நீ கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதை விட நீ கல்யாணம் பண்ணாமே நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது கூட ஒரு விதத்தில் உனக்கு நல்லது தான். ஒரு சில நேரத்தில் 26, 27 வயசு தான் இப்போ உனக்கு நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. உனக்கு ஒரு காலசர்ப்ப தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, தாரதோஷம், மாங்கல்ய தோஷம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீ முறையாக நீ பரிகாரம் பண்ணாமல் நீ கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணின அடுத்த 3, அதுக்கு அடுத்தது 6 மாதம் கூட இருக்காது. உடனே டக்குன்னு விவாகரத்து பிரச்சனை ஏதாவது ஒன்று ஆகி பிரிஞ்சு, நல்லபடியாக பிரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை, ஒரு குழந்தையோட பிரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இதில் இருக்காங்க, மகாபலிபுரத்துக்கு முன்னாடி எங்கேயாவது இடம் தெரியல, ஞாபகம் அங்கே இருக்காங்க. அப்பா அந்த பொண்ணுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணினார், பார்த்து அந்த மாப்பிள்ளையை கொண்டு வந்தார். கடைசியில் 2 நாள் கூட இல்லை, 2 நாள் கூட இல்லை. இப்போ இன்றைக்கி அந்த பொண்ணு இப்போ திரும்ப அந்த பொண்ணு அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண பொண்ணு இத்தனைக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது, பார்த்து செய்யணும். எதிலையுமே நம்ம அவசரப்பட்டோன்னா எல்லாத்துக்குமே அவசரப்படணும் தான், கடைசி வரைக்கும் நம்ம தான் பட்டுன்னு இருப்போம். 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நீடிச்சு இருக்கணும்னு நம்ம பார்த்து தான் செய்யணும், அவசரப்படக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது பூஜை பண்ணுங்கள். மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ராகு கேது பூஜை பண்ணுங்கள். திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போய் அந்த ராகு கேது பூஜை பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்கும். சொத்து வழக்கு இதெல்லாம் எடுத்துனீங்கன்னா புதிய சொத்து முதலீடு வெற்றியாகும். வழக்குகள் உங்களுக்கே வெற்றிக்கான சாதகமாக அமையும். சில வழக்குகள் உங்கள் பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நாகதோஷம் உள்ளவர்கள், ராகு தோஷம் உள்ளவர்கள் ராகு காலத்தில் பூஜை பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல யோகம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா வியாபார யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது, பண யோகம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது. அதிர்ஷ்ட நம்பர் பார்த்திங்கன்னா 5, அதிர்ஷ்ட கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட கலராக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு, மகா கணபதி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருப்பார். புதன்கிழமையில் மகா கணபதிக்கு அருகம்புல் சாற்றி அர்ச்சனை செய்தால் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சக்கரத்தாழ்வார் வழிபாடு கூட பண்ணிட்டு வாங்க. சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. குடும்பத்தில் கொஞ்சம் எல்லாம் வெளில போகிறீங்க வரீங்க எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு வித நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. சில பேருக்கு தெய்வம், குலதெய்வம் பேசாது, சில இடத்துல ஒதுங்கி இருக்கும். சில இடத்துல நான் சொல்லி நீ கேட்கல, உனக்கு நான் நல்லது செய்யணுமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு குலதெய்வம் உத்தரவு கொடுக்கும், நீ இதை பண்ணாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி. அதை சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்காமல் இன்றைக்கி அவஸ்தைப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எதுவுமே நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். இதில் உங்கள் ராசியில் நடந்திருக்குன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சுபம், வாழ்க வளமுடன். இந்த மாத ராசி பலன்கள் 12 ராசி பலன்கள், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பரியந்தம் அந்த பலன்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க. இது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே. எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது நான் சொன்னது முழுக்க பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் பொழுது அப்போ உங்களுக்கு சொல்லுவீங்க, சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சில பேருக்கு இந்த பொது பலன்களே சில பேருக்கு பழிக்கும், எனக்கு இது கரெக்டாக இருந்தது, எனக்கு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு சிலது பழிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று வச்சுருப்பீங்கள்ல, ஜாதக கட்டம் போட்டு பத்திரமா வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, பூஜை அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா பக்கத்தில், அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது,
நான் ராஜ்குமார் சுவாமிகிட்ட பேசணும், சிவாச்சாரியார்கிட்ட பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, மேஷத்தில் என்னத்தில் இருக்குது, ரிஷபத்தில் என்ன இருக்குது, கடகத்தில் என்ன இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பார்வையில் இருக்குது, என்ன தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, புத்திர தோஷம் இருக்கா, நாகதோஷம் இருக்கா, மாங்கல்ய தோஷம் இருக்கா, இருதார யோகம் இருக்கா, என்ன படிப்பீங்க, சொத்து வாங்குவீங்களா, வீடு கட்டுவீங்களா, வேலைக்கு போவீங்களா, சொந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்களா, என்ன பண்ணினா வெளிநாடு போவீங்களா, என்ன பண்ண போகிறீங்க, வாழ்க்கையை அடுத்த கட்டம் என்ன கொண்டு போக போகிறீங்க, சரியான விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கணும். ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் இப்படி தாங்கிறத அதை கரெக்டாக எழுதி தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு சுவாமி என் பேர் சொல்லி அவர்கிட்ட சுவாமி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுங்க, இல்லையா நார்மல் கால் பண்ணி பேசுங்க. குடும்பத்தோடு உட்காந்து கேளுங்க. கணவன் மனைவி குழந்தைகள் உட்காந்து கேளுங்க, என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. கேட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே, நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை பரிகாரம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஜாதகம் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சார். வாழ்க்கை வளமுடன்.